லைவ் தமிழ் செய்திகள். சரிகமபாவில் அடுத்த கட்ட போட்டியில் தெரிவான போட்டியாளர்கள் நடுவர்களுக்கே டஃப் ஆக இருப்பதாக நடுவர்கள் கூறுகின்றார்கள். சரிகமபாவில் இந்த வாரம் பலரையும் மகிழ்விக்கும் ஒரு சுற்றாக இருப்பதாக விசேடமாக வந்த நடுவர்கள் கூறிக்கொள்கின்றார்கள். இதில் ஞாயிற்றுக்கிழமை கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து தெரிவு செய்யப்பட்டவர்களில் தகவல்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதில் யார் தெரிவு செய்யப்பட்டார் என்பதுவே இங்கு விசேடமாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. சரிகமபா நிகழ்ச்சியில் தற்பொழுது மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பையும் ஆதரவையும் பெற்று வரும் ஒரு நிகழ்ச்சியாக இது மாறியிருக்கின்றது. வருடங்களுக்கு ஓர் வருடம் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருவதால் போட்டியாளர்கள் சிறுவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் அந்த போட்டிக்கு ஏற்றால் போல் தங்களை பயிற்றுவித்து வருவதாகவும் கூறப்படுகின்றது. ஒவ்வொரு வாரமும் மக்களுக்கு பிடித்த விருப்பமான பாடல்களை அந்த சுற்றில் நடுவர்களால் வழங்கப்படுகின்றது. ஆரவாரத்துடன் போட்டி போட்டுக்கொண்டு அந்த ரவுண்டில் போட்டியாளர்கள் கலந்து கொள்கின்றார்கள். பாடலில் இருக்கின்ற அந்த திறமையும் அந்த போட்டியாளர்கள் எவ்வாறான பாடலை தெரிவு செய்கின்றார்கள் என்பதுவே அங்கு முக்கியமாக கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விடயமாகும். இதில் யார் மிகவும் அருமையாக பாடக்கூடியவர் என்பதும் மற்றவர்களின் மனங்களை யார் நெகிழ வைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது என்பதும் இங்கு கூர்ந்து பார்க்கப்படுகின்றது. இதனால் ஒவ்வொரு போட்டியாளர்களும் திறமையாக பாடுகின்றவர்களாக இருந்தாலும் சங்கீதத்துக்கு ஏற்றாற்போல் அவர்கள் தங்கள் திறமைகளை வெளிக்கொணர வேண்டும். யார் இந்த போட்டியாளர்களில் வெற்றி பெறுவார் என்பது நடுவர்களுக்கு சொல்ல முடியாத ஒரு நிலை இருந்தாலும் திவினேஷ் முன்னிலை வைத்து வருவதாக கூறப்படுவது இங்கு பலராலும் வரவேற்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வாகும்.